Hi students, நம்ம வந்துட்டு 20th chapter பார்த்துட்டு இருக்கோம். Reaching the age of adolescence. ஸோ அந்த சாப்டர் பார்த்துருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு மென்சுரேஷன் அப்படின்னா என்ன, மென்சுரல் சைக்கிள் அது எப்படி வந்துட்டு அந்த சைக்கிள் வந்துட்டு நடக்குதுன்னு பார்த்தோம் ஃபீமேல்ஸில். நெக்ஸ்ட்டு ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். ஸோ நம்மளோட ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் வந்துட்டு எப்படி இருக்கணும்னு பார்த்தோம். அதாவது மென்சுரல் ஹைஜீன் எப்படி இருக்கணும், ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்லாம் எதுக்காக நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி கிளாஸ் நம்ம லெசனோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி வந்துட்டு 2 டாபிக் பார்க்க போகிறோம். நியூட்ரிஷ்னல் நீட்ஸ் ஆஃப் அடலசன்ட். ஸோ அடலசன்ட் ஏஜில் அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷ்னல் நீட்ஸ் என்னென்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு பர்சனல் ஹைஜீன் ஃபார் அடலசன்ட். ஸோ அடலசன்ட் டைமில் அவங்களோட பர்சனல் ஹைஜீன் வந்துட்டு என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த 2 டாப்பிக்கையும் தான் நம்ம இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். லெசனோட எண்டு இந்த 2 டாப்பிக்கோட இந்த லெசனும் வந்துட்டு முடியுது. ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா நியூட்ரிஷ்னல் நீட்ஸ் ஃபார் அடலசன்ஸ். ஸோ அடலசன்ஸுக்கு தேவையான நியூட்ரிஷ்னல் ரெக்குவயர்மெண்ட் என்னென்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு ஹெட்டிங்கில் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 239 இருக்குது. அடலசன்ஸ் இஸ் எ ஸ்டேஜ் ஆஃப் ரேப்பிட் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ அடலசன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த ஸ்டேஜ் எப்படின்னா ரொம்ப ரேப்பிடாக சீக்கிரமாக வளர்ச்சி அடைஞ்சிருவோம், டெவலப் ஆயிரும். நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஆகட்டும், நம்மளோட ஹார்மோன்ஸ் ஆகட்டும், எல்லாம் சீக்கிரமாக டெவலப் ஆயிரும். Hence, a diet with proper calories and other nutrients is needed for proper growth and physical activity. ஸோ அதனால் வந்துட்டு டயட், ஸோ இந்த பீரியடில் வந்துட்டு இந்த அடலசன்ட் பீரியடில் வந்துட்டு நமக்கு ஒரு ப்ராப்பரான டயட் இருக்கணும். ஸோ அந்த டயட்டில் வந்துட்டு எல்லாமே நம்ம க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன நியூட்ரியன்ஸ் என்னென்ன தேவைப்படுதோ எல்லாமே அந்த டயட்டில் வந்துட்டு இன்க்ளூட் ஆகும்னு அதான் சொல்கிறாங்க. Hence, a diet with proper calories and other nutrients is needed for proper growth and physical activity. ஸோ அந்த டயட்டில் என்னென்ன இன்க்ளூட் ஆகணுமா, ஒரு ப்ராப்பரான கேலோரியும் நியூட்ரியன் கண்டென்ட்டும் வந்துட்டு ஒரு எல்லாமே அதில் இன்க்ளூட் ஆகிருக்கணும். எதுக்காகனா நம்ம பாடியோட ஒரு ப்ராப்பரான க்ரோத்துக்காகவும் நம்ம பண்ணக்கூடிய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸுக்காகவும் அந்த நியூட்ரியன்ஸ் இருக்கணுங்கிறாங்க. பேலன்ஸ்டு டயட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் டியூரிங் அடலசன்ஸ். ஸோ அடலசன்ஸ் பீரியடில் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த பேலன்ஸ்டு டயட் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. Balanced diet includes protein, carbohydrate, fat and vitamins in a required proportions. So balanced diet அப்படிங்கிறது என்ன இன்க்ளூட் பண்ணுனா ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட் அண்ட் விட்டமின் இந்த எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு கரெக்ட் ப்ரொப்போர்ஷனில் வந்துட்டு அது வந்துட்டு இன்க்ளூட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க பேலன்ஸ்டு டயட் இன்க்ளூட்ஸ் ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட் அண்ட் விட்டமின்ஸ் இன் ரெக்வயர்ஸ்ட் ப்ரொப்போர்ஷன். ஸோ தேவைக்கு ஏற்ப அந்த பேலன்ஸ், ஏதாவது இப்போ அடலசன்ஸ் ஏஜ் இருக்காங்களா, இவங்களுக்கு இந்த ஏஜ், இவங்க வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா, அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் என்னென்னு கேட்டுட்டு தான் ஒருத்தவங்களுக்கு ஒரு டயட்டை பிளான் பண்ணுவாங்க. ஸோ அந்த டயட்டில் வந்துட்டு அவங்களுக்கு தேவையான ப்ரொப்போர்ஷன் அளவு இந்த கார்போஹைட்ரேட், ஃபேட், ப்ரோட்டீன், விட்டமின்ஸ் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணுவாங்க. Our Indian meal of roti or rice, dal, milk, fruits and vegetables forms a balanced diet. ஸோ நம்மளோட இந்தியன் மீல், அதாவது ஒரு இந்தியன் மீல் அப்படின்னு எடுத்திங்கன்னா ரொட்டி, ரைஸ், தால், அதாவது வந்துட்டு பருப்புலாம் இருக்குல்ல அதெல்லாம், அண்டு மில்க், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒரு பேலன்ஸ்டு டயட்டை வந்துட்டு நம்ம இந்தியன் மீல் வந்துட்டு ஃபார்ம் பண்ணுதுங்கிறாங்க. The nutritional deficiency during this period not only retard the physical growth but also impair the intellectual development and may also delay the sexual maturation. ஸோ இந்த ஏஜில் இந்த அடலசன்ட் பீரியடில் நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி அப்படிங்கிறது வந்துட்டு ஃபிசிக்கல் க்ரோத்தை மட்டும் ரெட்டார்ட், அதாவது ஸ்டாப் பண்ணாது, அதே மாதிரி இன்டலெக்சுவல் டெவலப்மெண்ட், நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டலெக்சுவல் டெவலப்மெண்ட்டையும் அண்டு செக்ஷுவல் மெச்சுரேஷனையும் வந்துட்டு இது டிலே பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஸோ த நியூட்ரிஷ்னல் டெஃபிஷியன்சி டியூரிங் திஸ் பீரியட் நாட் ஒன்லி ரிட்டார்ட் த ஃபிசிக்கல் க்ரோத். ஸோ ஃபிசிக்கல் க்ரோத்தை மட்டும் இது வந்துட்டு ரிட்டார்ட் பண்ணாது, அதே மாதிரி இன்டலெக்சுவல் டெவலப்மெண்ட்டையும் வந்துட்டு இது ஸ்டாப் பண்ணும் அண்ட் செக்ஷுவல் மெச்சுரேஷனையும் வந்துட்டு டிலே பண்ணும் அப்படிங்கிறாங்க. A very good amount of proteins and carbohydrates is necessary during this growth period. ஸோ இந்த growth periodல வந்துட்டு நல்ல குட் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸும் கார்போஹைட்ரேட்ஸும் ரொம்பவே நெசசரி இந்த பீரியடில். அப்பார்ட் ஃப்ரம் தட் அடலசன்ஸ் நீட் த ஃபாலோயிங் டயட்ரி காம்பனன்ட். ஸோ அப்பார்ட் இதை தவிர ஒரு அடலசன்ட் பாயோ கேர்ளோ இப்போ இருக்கக்கூடிய இந்த ஃபாலோயிங்ஸ் இருக்கக்கூடிய டயட்ரி காம்பனண்ட்டை வந்துட்டு அவங்க இதில் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணணும். ஃபஸ்ட்டு டயட்ரி காம்பனண்ட் என்னென்னா மினரல்ஸ். ஸோ என்னென்ன டயட்ரி காம்பனண்ட் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மினரல்ஸ், கால்சியம், அயோடைன் அண்ட் அயர்ன்.
ஸோ இந்த கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் ஃபேட்டு விட்டமின்ஸ் இல்லாமல் இந்த 4 டயட்ரி காம்பனண்ட் வந்துட்டு ஒரு அடலசன்ட் ஏஜில் ஒரு பாய்க்கும் கேர்ளுக்கும் ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிறாங்க. ஸோ மினரல்ஸ், since there is an increase in skeletal mass and blood volume during adolescence, the body needs calcium, phosphorus and iron. ஸோ நம்மளோட adolescent பீரியடில் வந்துட்டு நம்ம skeletal mass அதாவது வெயிட்டும் அதோட வால்யூமும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிறனால நமக்கு நம்ம பாடிக்கு என்ன தேவை, கால்சியம், பாஸ்பரஸ், அயன் இந்த 3 மினரலும் தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கால்சியம். Calcium intake needs to be increased to prevent osteoporosis in later life. ஸோ கால்சியம் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம ஏன் வந்துட்டு இந்த அடலசன்ட் பீரியடில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்மளோட லேட்டர் லைஃப் அதாவது நம்மளோட ஓல்ட் ஏஜில் வந்துட்டு நமக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் அதாவது நீ பெயின் இருக்குல்ல அதான் ஆஸ்டியோபோரோசிஸ் சொல்லுவாங்க, அது வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ இருந்தே கால்சியம் வந்துட்டு கரெக்டாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. It is present in milk and milk products are other equivalent. ஸோ இது இந்த கால்சியம் வந்துட்டு எதில் இருக்குது, மில்கில் இருக்குது. ஸோ மில்க்லேருந்து வரக்கூடிய மில்க் ப்ராடக்ட்ஸில் இருக்குது. ஸோ இது இல்லாமல் எக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய இதுலேயும் வந்துட்டு இருக்குது. ஸோ பல்சஸ் லெக்யூம்ஸ் ஆல்சோ கண்டெயின் லிட்டில் அமௌண்ட் ஆஃப் கால்சியம். ஸோ அதுலேயும் வந்துட்டு லிட்டில் அமௌண்ட் ஆஃப் கால்சியம் வந்துட்டு இருக்குங்கிறாங்க. ஸோ கால்சியம் அப்படிங்கிறது எதுக்கு முக்கியம், கால்சியம் இன்டேக் நீட்ஸ் டு பி இன்க்ரீஸ்ட் டு ப்ரிவெண்ட் த ஆஸ்டியோபோரோசிஸ் இன் லேட்டர் லைஃப். நம்மளோட லேட்டர் லைஃப்பில் ஆஸ்டியோபோரோசிஸ் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம கால்சியமை வந்துட்டு இப்போ இருந்து இந்த அடலசன்ட் ஸ்டேஜ்லேருந்தே எடுத்துக்கணும். ஸோ இந்த கால்சியம் அப்படிங்கிறது அந்த மினரல் எதில் இருக்குன்னா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நிறையாவே இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இது இல்லாமல் சப்ளிமெண்ட்ரி ப்ராடக்ட்ஸும் இருக்குது. ஸோ இதை ஃபஸ்ட்டு கால்சியம். நெக்ஸ்ட்டு அயோடைன். It helps to prevent thyroid gland related diseases. ஸோ தைராய்டு அப்படின்னாலே வந்துட்டு அயோடின். ஸோ அயோடினை நம்ம எடுத்துக்கிறது மூலிமா இது எதை ப்ரிவெண்ட் பண்ணுன்னா தைராய்டு கிளாண்டில் வரக்கூடிய டிசீசஸ் அதாவது வந்துட்டு தைராய்டு அப்புறம் நிறையா ஹைப்பர் தைராய்டிசம் அதெல்லாம் இருக்குல்ல, ஸோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு இது வந்துட்டு ப்ரிவெண்ட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அயன். Iron builds blood and iron-rich foods such as green leafy vegetables, jaggery, meat, dates, fish, chicken, citrus fruits, Indian gooseberry and whole pulses are the good for adults. ஸோ அயன் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பிளட்டை வந்துட்டு பில்ட் பண்ணுறக்கும் அயன் வந்துட்டு ரொம்பவே முக்கியம். ஸோ அந்த அயன் வந்துட்டு எந்தெந்த ஃபுட்ஸில் ரிச்சாக இருக்குன்னா நம்மளோட க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் அதாவது வந்துட்டு கீரை வகைகள் அதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜாகரி அதாவது வந்துட்டு ஒயிட் சுகர் இல்லை அந்த ஜாகரி இருக்குல்ல ப்ரௌன் சுகர் அதில். நெக்ஸ்ட் அதாவது வெள்ளத்தில் வந்துட்டு இருக்கும் ஜாகரி வந்துட்டு ஜாகரினா வெல்லம் அதில் வந்துட்டு அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு மீட், டேட்ஸ் உங்களுக்கு தெரியும், ஃபிஷ், சிக்கன், அப்புறம் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அதாவது இந்தியன் கூஸ்பெரி இருக்குல்ல நெல்லிக்காய், ஸோ அதில் வந்துட்டு இந்த அயன் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குங்கிறாங்க. அதே மாதிரி ஹோல் பல்சஸில் வந்துட்டு இந்த அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்துட்டு இந்த அடலசன்ஸுக்கு வந்துட்டு ரொம்பவே நல்லதுங்கிறாங்க. லேக் ஆஃப் அயன் இன் த டயட் ரிசல்ட்ஸ் இன் அனிமியா. ஒரு டயட்டில் வந்துட்டு அயன் கண்டென்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த அடலசன்ட் கேர்ளுக்கோ பாய்க்கோ வந்துட்டு அனிமியா வரும் அப்படிங்கிறாங்க. டு மேக்கப் ஃபார் த லாஸ் ஆஃப் அயன் adolescent need to have a diet rich in iron. ஸோ அதனால் என்ன பண்ணும் அப்படி வந்துட்டு அனிமியா வந்துருச்சு அப்படின்னா அதை மேக்கப் கரெக்டாக ஒரு லெவலுக்கு கொண்டு வரக்காக அந்த adolescent எடுத்துக்கக்கூடிய டயட்டில் வந்துட்டு அயன் ரிச் ஃபுட்ஸை வந்துட்டு நிறைய சேர்த்துவாங்க. In boys, iron deficiency occurs due to muscle spurt, whereas in girls occurs due to menstruation in addition to muscular growth. ஸோ பாய்ஸில் வந்து இது எதனால் நடக்கும்னா மசில் ஸ்ப்ளட்னால அதாவது மசில்ஸ் வளர அதனால நடக்கும். கேர்ள்ஸில் வந்து எதனாலனா மென்சுரேஷன் ப்ராசஸ்னால் நடக்கும். இல்லாட்டி வந்து மசில்ஸ் வந்துட்டு க்ரோ ஆகிறது மூலயமாவும் வந்து இந்த அயன் கண்டென்ட் வந்துட்டு கம்மியாகும் அப்படிங்கிறாங்க. ஸோ அயன் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் வந்துட்டு பிளட்டை வந்துட்டு பில்ட் பண்ணுது. இந்த அயன் வந்துட்டு எந்தெந்த ஃபுட்ஸில் வந்துட்டு ரிச்சாக இருக்குன்னா க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், ஜாகரி, மீட், டேட்ஸ், ஃபிஷ், சிக்கன், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் இந்தியன் கூஸ்பெரி அண்ட் ஹோல் பல்சஸ். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு அயன் கண்டென்ட் வந்துட்டு நல்லா ரிச்சாக இருக்குது. சப்போஸ் ஒருத்தர் எடுத்துக்கக்கூடிய டயட்டில் வந்துட்டு அயன் வந்துட்டு இல்லை லேக் ஆகிருந்ததுன்னா அது வந்துட்டு அனீமியா வந்துட்டு அந்த பர்சனுக்கு வந்துட்டு தரும் அப்படிங்கிறாங்க, அதாவது அடலசன்ட்டுக்கு. ஸோ அதை வந்துட்டு கரெக்டான ஒரு லெவலுக்கு கொண்டு வரக்காக இந்த அடலசன்ஸ்க்கு என்ன கொடுப்பாங்கன்னா எந்தெந்த அயன் ரிச் ஃபுட்ஸை வந்துட்டு அவங்களோட டயட்டில் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஸோ பாய்ஸில் வந்துட்டு அயன் டெஃபிஷியன்சி எதனால் வருதுன்னா மசில் ஸ்ப்ரெட்னால் வருது. கேர்ள்ஸில் வந்துட்டு மென்சுரேஷன் ப்ராசஸ்னால் வருதுங்கிறாங்க. ஸோ இதை வந்துட்டு லாஸ்ட் அதாவது 4 டயட்ரி காம்பனன்ட்ஸில் அயன்.
ஸோ நியூட்ரிஷனல் நீட்ஸ் ஆஃப் ஆர் அடல்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், விட்டமின், ஃபேட்ஸ். ஸோ இந்த 4மே வந்துட்டு ஒரு அடலசன்ட் பாய்க்கோ கேர்ளுக்கோ ரொம்ப முக்கியம். ஸோ அது இல்லாமல் 4 மினரல்ஸ், அதாவது வந்துட்டு மினரல்ஸில் கால்சியம், அயோடைன், அயன். ஸோ இந்த 3 வந்துட்டு ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பர்சனல் ஹைஜீன் ஃபார் அடலசன்ஸ். ஸோ அடலசன்ஸுக்குரிய பர்சனல் ஹைஜீன் சொல்கிறாங்க. During adolescence, growing children need special attention towards diet, exercise and personal hygiene. ஸோ adolescence டைமில், adolescence பீரியடில் வந்துட்டு ஒரு க்ரோ ஆகக்கூடிய ஒரு சில்ட்ரனுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் எங்கே இருக்குன்னா, அவன் எடுத்துக்கக்கூடிய ஃபுட் அந்த டயட்டில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு அவன் பண்ணக்கூடிய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதாவது எக்ஸசைஸில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பர்சனல் ஹைஜீன், அவனுக்கு இருக்கக்கூடிய ஹைஜீன்லேயும் வந்துட்டு அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் இருக்கணும். பர்சனல் ஹைஜீன் இஸ் ஏ கிளியர் இண்டிகேட்டர் ஆஃப் மேன்ஸ் பர்சனாலிட்டி. ஒரு மேனோட பர்சனாலிட்டியை வந்துட்டு பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவனோட ஹைஜீனை வச்சு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அதாவது ஒரு மேன் இருக்குது அப்படின்னா ஒரு அக்லியான ட்ரெஸ்ஸை போட்டு குளிக்காமல் பல்லு விளக்காமல் பக்கத்தில் வந்து நின்னானே இந்த ஸ்வெட் ஸ்மெல் வந்துட்டு அந்த ஓடர் வந்துட்டு இருந்தால் அவனோட பர்சனாலிட்டி எப்படி இருக்கும், அவனோட பிஹேவியர் எப்படி இருக்கும், அவனோட எப்படி வந்துட்டு அவனோட ஹைஜீன் இருக்கோ அதே மாதிரி தான் பிஹேவியரும் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் வந்துட்டு அதை இண்டிகேட் பண்ணி காட்ட முடியுங்கிறாங்க. ஸோ அதான் சொல்கிறாங்க, பர்சனல் ஹைஜீன் இஸ் ஏ கிளியர் இண்டிகேட்டர் ஆஃப் மேன்ஸ் பர்சனாலிட்டி. ஒரு மேனோட பர்சனாலிட்டி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு பர்சனல் ஹைஜீன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு இண்டிகேட்டர் அப்படிங்கிறாங்க. பர்சனல் ஹைஜீன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ஹேர் டிப் அண்ட் எண்ட்ஸ் டவுன் இன் த டோ. ஸோ பர்சனல் ஹைஜீன் அப்படிங்கிறது வந்துட்டு எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்மளோட ஹேரோட டிப், அதாவது நம்ம முடியோட நுனியில் ஸ்டார்ட் ஆகி நம்மளோட டோ வரைக்கும் பர்சனல் ஹைஜீன் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. பர்சனல் ஹைஜீன் ஹேபிட்ஸ் ஃபார் த அடலசன்ஸ் ஆர் as follows. ஸோ உங்களுக்கு சில பர்சனல் ஹைஜீன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை எல்லாமே வந்து இந்த அடலசன்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு பர்சனல் ஹைஜீன் என்ன, ஷவர் ஆர் பாத் டெய்லி. ஸோ நம்ம டெய்லி வந்துட்டு குளிக்கணும், அதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஹைஜீன், ரொம்ப முக்கியம். செகண்ட் ஒன் பாருங்கள், ஆல்வேஸ் வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மீல்ஸ். ஸோ பிஃபோர் மீல் சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் நம்மளோட ஹேண்ட்ஸை வந்துட்டு வாஷ் பண்ணணும், அதுதான் வந்துட்டு செகண்ட் பர்சனல் ஹைஜீன். தேர்டு பாருங்கள், கீப் ஃபிங்கர் நெயில்ஸ் க்ளீன் அண்ட் அவாய்ட் நெயில் பாலிஷ். ஸோ நம்மளோட ஃபிங்கர் நெயில்ஸை வந்துட்டு நம்ம ரொம்பவே க்ளீனாக வச்சுருக்கணும். அதே மாதிரி நெயில்ஸுக்கு வந்துட்டு நெயில் பாலிஷ் அடிக்கிறத வந்துட்டு அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க, எஸ்பெஷலி கேர்ள்ஸ். வாஷ் யுவர் டீத் அண்ட் மவுத் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஈச் மீல். ஒவ்வொரு மீல், அதாவது ஒவ்வொரு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் நம்ம மவுத்தையும் டீத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்ணுங்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பர்சனல் ஹைஜீன் வந்துட்டு நம்ம டெய்லியும் குளிக்கணும். செகண்ட் ஒன் வந்துட்டு நம்ம ஆல்வேஸ் நம்ம ஹேண்டை வந்துட்டு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மீல் வந்துட்டு வாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி நம்மளோட நெயில்ஸ் எல்லாம் க்ளீனாக வச்சுக்கணும், அப்பப்போ கட் பண்ணிடணும், அது வளர வளர கட் பண்ணிடணும். அதே மாதிரி நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். இது தேர்ட் ஒன். ஃபோர்த் ஒன் வந்துட்டு ஒவ்வொரு மீல், அதாவது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மீலுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு நம்மளோட டீத்தையும் மவுத்தையும் வந்துட்டு வாஷ் பண்ணணும். இதான் வந்துட்டு ஃபோர்த் பர்சனல் ஹைஜீன். ஸோ ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், அவாய்ட் டச்சிங் யுவர் ஃபேஸ், நோஸ் ஆர் மவுத் வைல் ப்ரிப்பேரிங் ஃபுட். ஸோ ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணும்போது ஃபுட்டை போய் தொட்டு, அந்த ஆனியன் கட் பண்ணுறோம் அப்படின்னா ஆனியனை தொட்டுட்டு நம்மளோட ஃபேஸிவோ நோஸிவோ தொடக்கூடாது. ஸோ தொட்டோம்னா அங்கே வந்துட்டு கண்டாமினேஷன் ஆகிடும். அதான் வந்துட்டு ஃபிஃப்த் ஒன். சிக்ஸ்த் ஒன் பாருங்கள், அவாய்ட் காஃபிங் ஆர் ஸ்னீசிங் அரவுண்ட் ஃபுட். ஸோ ஃபுட்டு இருக்குது அப்படின்னா அதை பக்கத்தில் காஃப் பண்ணுறதோ திம்முறதோ இருமுறதோ வந்துட்டு பண்ணக்கூடாது. க்ளோஸ் யுவர் மவுத் பை யூஸிங் ஹேண்ட்கர்ச்சீஃப் வைல் யூ காஃப் இன் பப்ளிக் பிளேசஸ். ஸோ பப்ளிக் பிளேசஸில் வந்துட்டு நம்ம தும்மும் போதோ இருமும் போதோ நம்மளோட மவுத்தை வந்துட்டு நம்மளோட ஹேண்ட்கர்ச்சீஃபால் க்ளோஸ் பண்ணிவிட்டு தும்மணும், காஃப் பண்ணணும், ஸ்னீஸ் பண்ணுங்கிறாங்க. இது சிக்ஸ்த் ஒன். செவன்த் ஒன் வந்துட்டு, இஃப் யூ வாண்ட் டு டேஸ்ட் த ஃபுட் யூஸ் ஏ க்ளீன் ஸ்பூன். அதாவது நம்ம ஃபுட்டை போய் இப்போ குக் ஆகிட்டு இருக்க ஃபுட்டை போய் நம்ம டேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா க்ளீன் ஸ்பூனை யூஸ் பண்ணி தான் அந்த ஃபுட்டை வந்துட்டு டேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு செவன்த் ஒன். எயித் ஒன் பாருங்கள், சேஞ்ச் யுவர் க்ளோத்ஸ் ரெகுலர்லி அண்ட் வாஷ் தெம் க்ளீன்லி எஸ்பெஷலி அண்டர் கார்மெண்ட்ஸ். ஸோ வந்துட்டு நம்ம கிளாத்தை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு கிளாத்தையே ஒரு வாரம் பக்கம் போடக்கூடாது, டெய்லி கிளாத்தை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அதை நல்லா வாஷ் பண்ணி க்ளீனாக வச்சுக்கணும், எஸ்பெஷலி அண்டர் கார்மெண்ட்ஸ் சொல்கிறாங்க. Do not defecate in open field. Use clean toilets for defecation. ஸோ நம்ம வந்துட்டு க்ளீனான டாய்லெட்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணணும். If you are not well, avoid self medication and consult a doctor. சப்போஸ் நம்மளால் ஏதாச்சும் உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்மளா ஏதாச்சும் வைத்தியம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது, நம்ம வந்துட்டு டாக்டரை வந்துட்டு கன்சல்ட் பண்ணுங்கிறாங்க. ஸோ ஃபிஃப்த்தில் வந்துட்டு நம்ம ஃபுட்டை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்மளோட ஃபேஸிவோ நோஸிவோ மவுத்திவோ டச் பண்ணக்கூடாது.
6th வந்துட்டு நம்ம ஃபுட்டு பக்கத்தில் வந்துட்டு காஃப் பண்ணக்கூடாது, ஸ்னீஸ் பண்ணக்கூடாது. ஸோ பப்ளிக் பிளேசஸில் வந்துட்டு காஃப் பண்ணும்போது ஸ்னீஸ் பண்ண போதும் நம்மளோட ஹேண்ட் கர்ச்சீஃபை யூஸ் பண்ணி நம்மளோட மவுத்தை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கணும். சப்போஸ் நம்ம ஃபுட்டை டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட க்ளீன் ஸ்பூனை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு அந்த ஃபுட்டை டேஸ்ட் பண்ணணும். ஸோ நம்ம கிளாத்தை வந்துட்டு ரெகுலராக சேஞ்ச் பண்ணணும், அதை நல்லா வாஷ் பண்ணி க்ளீனாக வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம க்ளீனான டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஏதாச்சும் நம்மளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா வந்துட்டு டாக்டரை தான் கன்சல்ட் பண்ணுவேன் ஒழிய நம்மளாம் வந்துட்டு எந்த விதமான மெடிசன்ஸும் எடுத்துக்க கூடாதுங்காங்க. ஸோ இந்த 10 தான் வந்துட்டு பர்சனல் ஹைஜீன். ஸோ அடலசன்ட் பாய்க்கும் ஒரு கேர்ளுக்கும் இருக்கக்கூடிய பர்சனல் ஹைஜீன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட வந்துட்டு இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. ஸோ இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நியூட்ரியன்ட் ரெக்குயர்மெண்ட், அதாவது அடலசன்ட் ஸ்டேஜில் ஒரு பாய் ஒரு கேர்ளுக்கு தேவைப்படுற நியூட்ரியன்ட் ரெக்குயர்மெண்ட் பார்த்தோம். அதே மாதிரி அவங்க அந்த ஸ்டேஜில் வந்துட்டு என்னென்ன பர்சனல் ஹைஜீனை வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதோட வந்துட்டு இந்த சாப்டர் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் ஒரு நியூ சாப்டரில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.